ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஆஃப் சர்க்கிள் கவுன் தைக்க போகிறோம். இதுக்கு நான் 3.5 மீட்டர் சாரீ எடுத்து வச்சுருக்கேன். ஆஃப் சர்க்கிளுக்கு 3.5 மீட்டர் இருந்தாலே போதுமான அளவு. இதுக்கு லைனிங் வந்து 2.5 மீட்டர் இருக்குது. காட்டன் மெட்டீரியல். நீங்கள் என்ன மெட்டீரியல்னு கேட்பீங்க. காட்டன். நம்ம சாதாரணமாக கடையில் விற்கும்ல லைனிங், அந்த லைனிங் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் வச்சு நம்ம எப்படி கவுன் தைக்கலாம் பார்க்குறேன். இதுக்கு அளவு ட்ரெஸ் வந்து சுடிதார் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம எப்படி அழகாக கட் பண்ணி தைக்கிறோன்னு தான் இந்த வீடியோ. ஃபுல் வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கடையில் லைனிங் வாங்குறோம்ல, ஆல்ரெடி இப்படி தான் மடித்து கொடுப்பாங்க. அதாவது இந்த மெட்டீரியல் இப்படி தான் மடித்து கொடுப்பாங்க. இது நம்ம அப்படி என்ன செய்கிறோம், இதை நான் ஒரு பக்கத்துக்கு மட்டும் விட்டுறேன். இது ரெட்டையாக இருக்குல்ல, ரெட்டையாவை இதை அழகாக இப்படி மடிச்சுக்க போகிறோம். அழகாக மடிச்சுட்டு இந்த மடிப்பு பகுதியை வந்து நான் என் பக்கம் பார்த்த மாதிரி நான் வச்சுக்க போகிறேன். இந்த மடிப்பு பகுதி என் பக்கம் இருக்கு, இது கரைப்பகுதி கீழே இருக்கு. இப்போ நம்ம இது அளவு சுடிதார் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த அளவு சுடிதார் நம்ம எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு இப்படி அழகா இப்படி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. டேப்பை வந்து இந்த ஆம்கோல்ல இருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் நம்ம அழகாக நம்ம இப்படி கொண்டு வரோம். லைட்டாக இழுத்துக்கோங்க, ரொம்ப இழுக்கக்கூடாது, இழுக்காம இருக்கக்கூடாது. லைட்டாக இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. எத்தனை வருதுன்னா 19.5 இன்ச்சு வருது. எனக்கு 19.5 வருது. 19 நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். நம்ம இங்கே ரெட்டையா மடித்து போட்டிருக்கோம்ல, அப்படின்னா நம்ம டேப்பையும் ரெட்டையா மடிக்கணும். 19 பாதி எவ்வளவு, 9.25 வருது. இப்போ நம்ம இந்த 9.25 அப்படியே மார்க் பண்ணுறோம். 9.25 நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு ஒரு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. தையலுக்கு வந்து உங்கள் விருப்பம்தான், எவ்வளோ விடணுமோ நீங்கள் அவ்வளோ விட்டுக்கோங்க. நான் இதில் 1.5 இன்ச்சு கூட விட்டுக்கிறேன். நான் 1.5 இன்ச்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிட்டோம். இது வந்து இதை கட் பண்ணி விட்டுருவோம். அது அங்கே சைடு நிறையா துணி தொங்குதில்ல, அது இழுத்துக்கிட்டே இருக்கும் நம்மளை. அதனால நம்ம இதை கட் பண்ணி மட்டும் எடுத்துப்போம். நமக்கு இந்த இப்போ இது மட்டும்தான் நமக்கு தேவை. அதாவது மடிப்பு பக்கம் உங்கள் பக்கம் இருக்கணும், சரியா? இப்போ இது அளவு பார்த்துட்டோம். இந்த ஹைட்டோட அளவு நம்ம எவ்வளோ வேணும்னா, இது வந்து எல்லாத்துக்குமே ஒரே அளவு தாங்க, 16 இன்ச்சு வைக்கணுங்க. அதாவது நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கூட குறையா இருந்தால் நீங்கள் கூட மாற்றிக்கலாம். உங்களுக்கு அளவு இல்லை எனக்கு வேண்டாம், கட்டையாக வேணாலும் கட்டையாக மாற்றிக்கலாம், கூட வேணாலும் கூட வேணாம். ஆனால் இதுக்கு தையலுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். 15 இன்ச்சு வேணும், தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு, மொத்தம் 16 இன்ச்சு இந்த ஹைட் இருந்தால் போதுங்க. இதுக்கு நம்ம சுடிதாரை அளந்துருக்கோம், தையலுக்கு விட்டுருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சதுல? இப்போ நம்ம எப்படி ஷோல்டரு ஆம்கோல் வரையலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த துணி மேலே இந்த சுடிதார் டாப்பை நம்ம அப்படியே மேலே போட போகிறோம். இப்போ நம்ம அந்த துணி மேலே நம்ம அளவு ட்ரெஸ்ஸை நம்ம விரித்து போட்டிருக்கோம், சரியா? அளவு விரித்து போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஷோல்டரு அளக்க போகிறோம். இந்த ஷோல்டர் தையல் இருக்குல்ல, தையலுக்கு தாண்டி இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கழுத்து பகுதி அப்படிதான், இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்குவோம். இது ஒடுக்கமாக தான் இருக்குது கழுத்து, அதனால இது வந்து கழுத்தை மட்டும் அவங்க இறக்க வைக்க சொன்னாங்க. நம்ம கடைசியாக கூட மார்க் பண்ணிக்குவோம், இதை இப்போ மார்க் பண்ண வேண்டாம். இப்போ ஷோல்டரை மட்டும் மார்க் பண்ணிக்குவோம். அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா ஆம்கோலையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். நம்ம அளந்த ப்ளவுஸோட அளந்த சுடிதாரோட ஆம்கோலையும் நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம். இங்கே வந்து இடுப்பு பகுதியும் அப்படியே மார்க் பண்ணிக்குவோம். இங்கே தான் எக்ஸாக்டாக இடுப்பு பகுதி இருக்குது, சரியா? இதையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சதுல, இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். போல் மார்க் பண்ணோம்ல, அதை 1/2 இன்ச்சு மேலே தான் மார்க் பண்ணணும். இங்கே இருக்க ஆம்கோல் அளவு நம்ம 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கணும். நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன். அந்த ஆம்கோல் தையலை தாண்டி ஒரு 1/2 இன்ச்சு மேலே, உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும், மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதோட அளவை பார்க்கணும். 8 இன்ச்சு கிட்ட இருக்குது. ஆனால் இது உங்களுக்கு ஷோல்டர் கொஞ்சம் வலிய தான் செய்யும். நான் அளவு ட்ரெஸ் அப்படி கொடுத்துருக்காங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 8 இன்ச்சு அப்படி நம்ம இங்கே ஆம்கோல் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே கொண்டு வந்துருங்க. அங்கே கொண்டு வந்து ஒரு லேசாக ஒரு மார்க்கை போட்டுட்டு இந்த ஸ்கேலை வச்சு அந்த 2 கோடை இணைச்சிருங்க. இணைச்சிட்டு இந்த இதையும் நம்ம அப்படியே இணைச்சிருவோம்.
இணைச்சிட்டு இதான் நம்ம எக்ஸாக்டான சுடிதாரோட அளவு. இங்கேயும் எக்ஸாக்டான சுடிதார் அளவு. இந்த ரெண்டையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தையலுக்கு இங்கே நம்ம எவ்வளோ விட்டோம்? 1.5 இன்ச்சு விட்டோம். கீழேயும் அப்படிதான் தையலுக்கு 1.5 இன்ச்சு விட்டுட்டு இந்த கோடையும் நம்ம இணைக்க போகிறோம். புரிஞ்சுதா? இதை நம்ம அழிச்சிட்டு உங்களுக்கு காட்டவா? இதுதான் எக்ஸாக்டான ஆம்கோல், இடுப்பு பகுதி, ஷோல்டரோட அளவு. இப்போ நம்ம கை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்தமாக நான் டோட்டலாக தான் நான் அளக்குறேன். 7.25 இன்ச்சு இருக்குது. 7.25க்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. அதில் இப்படி பாதியாக மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டிங்கன்னா ஒரு அளவு வரும். 3.25க்கும் கொஞ்சம் ஊட வருது. நம்ம அதை அப்படியே மார்க் பண்ணிக்குவோம். இங்கே வந்து 1.25 வைங்க. இங்கே எல்லாத்துக்குமே ஒரே அளவு தான் 1.25. இது நம்ம இந்த கையை இப்படி இந்த நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அதோட அளவாக இப்படி அழகாக இப்படி நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு இப்போ நம்ம இங்கேருந்து அளந்தோம்ல, இங்கே தையலுக்கு 1/2 இன்ச்சு நம்ம இங்கே விடுவோம். இந்த அளவை நீங்கள் இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அளந்து பார்க்கணும். 5, 6, 7, 8 இன்ச்சு வருது. நீங்கள் 8 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 8 இன்ச்சு அந்த சுடிதாரில் ஆம்கோல் வளைவில் வரதான் பார்க்கணும். இப்போ நம்ம அளவு சுடிதாரோட ஆம்கோலோட அளந்துக்க போகிறோம். அழகாக இப்படி இழுத்து விட்டுட்டு சரியான அளவை தான் நீங்கள் அளக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கரெக்டாக 8 இன்ச்சு வருது. எனக்கு 8 இன்ச்சு ஒரு கோடு கூட வருது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கழுத்து வழிஞ்சிக்க போகிறோம். கழுத்து இங்கே இங்கே அளந்து பார்த்துக்கோங்க. நம்ம எவ்வளோ 2.5 இன்ச்சு விட்டுருக்கோம். சுடிதாருக்குலாம் 2.5 இன்ச்சு தாங்க வரும். அதனால் இந்த 2 இன்ச்சு அப்படியே இருக்கட்டும். முன்கழுத்து வந்து பொதுவான அளவு சொல்லவா, 5.5 இன்ச்சு வைங்க. எல்லாத்துக்குமே ஒரே அளவு. உங்களுக்கு ஒரு வேளை இறக்க வேணும்னா நீங்கள் இறக்கம் கூட வச்சுக்கோங்க. 5.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம எவ்வளோ விட்டுருந்தோம்? 2.5 இன்ச்சு விட்டுருந்தோம். அந்த அளவை நம்ம இங்கேயே இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இது அழகாக ஒரு கோடு போட்டுக்கலாம். பின் கழுத்து வந்து குறைஞ்சது ஒரு 7 இன்ச்சு விடுங்க. உங்களுக்கு அதிகம் வேணும்னா அதிகம் எடுத்துக்கோங்க, குறைவாக வேணும்னா குறைவாக எடுத்துக்கோங்க. இது அழகாக ஒரு கோடு போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம இதோடய ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ உங்களுக்கு இதில் எந்த கழுத்து டிசைன் வேணுமா நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து வட்ட கழுத்தே வச்சுக்கிறேன். இந்த கழுத்து டிசைன் வந்து உங்கள் விருப்பம். நான் வட்ட கழுத்து வச்சு அதை வெட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் முன் கழுத்து தான் வெட்டணும். இதை வெட்டிடக்கூடாது, இதை வெட்டணும். வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆம்கோலையும் வெட்டிடணும். இதையும் நம்ம வெட்டிக்கலாம். இந்த பகுதி எனக்கு தேவையில்லாதது, அதனால் நான் இதையும் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இங்கிட்ட நம்ம ஒன்றா இருக்குது, ஜாயின் ஆகிருக்கு. இப்போ அதையும் நம்ம தனித்தனியாக கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணிவிட்டு இதை முன்பக்கத்தை வெட்டினோம்ல, முன்பக்கத்தை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வளைஞ்ச பின் கழுத்து மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும். இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பின்பக்கம் முன்பக்கம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கவுனோட மேல் பாட்டு வெட்டியாச்சு. இப்போ இந்த மிச்ச துணி இருக்குது. இதுதான் நம்ம கையும் வெட்டிக்க போகிறோம். கைக்கு வந்து இப்படி இருக்குல்ல, இது மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்குது. இது அழகாக நம்ம இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறோம். இதில் இந்த கஸ்டமர் வந்து கை குட்டி கையாக போடுவாங்க. அதனால நான் 4 இன்ச்சு தான் அவங்க கையோட அளவு. நான் தையலுக்காக 1 இன்ச்சு சேர்த்துருக்கேன். அப்போ நான் மொத்தம் 5 இன்ச்சு. அதாவது பார்த்துக்கோங்க, மடிப்பு பக்கம் என் பக்கம் இருக்குது. நானாக மடித்து போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம எப்படி நம்ம மெஷர் பண்ணணும், நம்ம அளவு ட்ரெஸ்ஸோட கையே வச்சுக்கலாம். நம்ம இந்த மார்க் பண்ணோம்ல, இந்த மார்க் பண்ணதுக்கு 1/2 இன்ச்சுக்கு கீழே தான் இந்த கை இருக்கணும். நம்ம கை இந்த அளவு இருந்தால் போதும், நம்ம எடுத்துருக்கோம். இப்போ அந்த கையை நம்ம இப்படி வச்சுட்டு 1/2 இன்ச்சு கீழே வச்சுட்டு தையலுக்காண்டி நம்ம இப்படி விட்றோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா துணி பத்தலை. நம்ம போட்ட வாசம் தப்பு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஏன்னா உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக தான் நான் ரெடி பண்ணேன். இப்போ நம்ம இந்த வாக்கில் போட்டுக்கலாம். நம்ம எப்படி முன்பாட்டை வெட்டணும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். என்ன கொஞ்சம் துணி வந்து பாதி போக தான் செய்யும், அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த கரைப்பகுதி நல்லா இப்படி ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ எவ்வளோ வச்சோம்?
அவங்க தையலுக்கு சேர்த்து ஒரு 5 இன்ச்சு வச்சோம். உங்கள் கை எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த கை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சுடிதார் இருக்குல்ல, இந்த சுடிதாரை அந்த மார்க் பண்ண அளவுக்கு கீழே தான் அந்த 1/2 இன்ச்சு கீழே வைக்கணும். வச்சுட்டு நம்ம இப்படி நல்லா சீர்படுத்திக்கோங்க. படுத்திட்டு இங்கே ஆம்கோல் வருதுல, ஆம்கோல் தையலுக்கு தாண்டி மேலே 1/2 இன்ச்சு, அந்த தையலுக்கு தாண்டி மேலே 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் எக்ஸாக்டான கையோட அளவு தெரிஞ்சதா உங்களுக்கு? கிட்ட வந்து காட்டு. இந்த கோட் தையல் இந்த இருக்குது, நம்ம 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து அந்த சுடிதாரோட சரியான அளவு. சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சு கையோட மேல் பகுதி இருக்குல்ல, அதில் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்க போகிறோம். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம இங்கே வளைவாக கொண்டு வர போகிறோம். இந்த 1.5 இன்ச்சையும் தாண்டி இப்படி அழகாக வளைவாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நம்ம இதோட ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. இது எப்படி தெரியுமா அளக்கணும்? நம்ம ஆம்கோல் வளைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, வளைஞ்சி இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அதே மார்க்கு தான் இந்த அளவுலையும் வரணும். இதை அளந்து பார்ப்போம், சரியாக தப்பான்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 ஒரு கோடு இருக்குது. கிட்ட வந்து காட்டியா ஒரு நிமிஷம். 8 ஒரு கோடு இருக்குது. அங்கேயும் ஒரு 8 கொஞ்சம் கூட தான் இருந்தது, அதனால் 8 ஒரு கோடு இருக்குது. இந்த ஒரு கோடுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, இது அப்படியே இருக்கட்டும். முடிஞ்சு. இப்போ நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டுருந்தோம்? 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம். அழகாக அப்படி 1.5 இன்ச்சு அப்படி நம்மளா ஒரு மதிப்பாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த கையை வெட்டிக்க போகிறோம். அவங்க குட்டி கை கேட்குறதுனால குட்டி கையை அப்படி இருக்கு. உங்களுக்கு எந்த கை வேணுமோ நீங்கள் அந்த கை வெட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம வெட்டிக்கலாம். வெட்டிட்டு நம்ம இந்த சென்டரை வந்து லைட்டாக ஒரு சமோசா கட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ கை ரெடி ஆகிடுச்சு. இப்போ சொச்சத்தை தான் நம்ம கவுனுக்கு அடிப்பகுதிக்கு நம்ம வச்சுக்கலாம். இந்த சேலையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்டர் இருக்குது, மேலேயும் இப்படி கரை வச்சுருக்கு. அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது 2 கரையும் ஒரே அளவாக இருக்கான்னு. ஏன்னா ஒரு சேலையில் மேலுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் கீழே பெருசாகவும் இருக்கும். இப்படி ஒன்றா இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த 2 கரையை ஃபஸ்ட்டு வெட்டி வச்சுக்குவோம். இந்த கரையை நம்ம வெட்டிக்குவோம். ஹாஃப் சர்க்கிள் போடும்போது இந்த கரை 2ஆவது கடைசியாக நம்ம ஜாயின் பண்ணுவோம். சர்க்கிள் கட்டிங்க்கே அப்படி தான். இதை உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்டரையும் இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ சேலையை நம்ம எப்படி கீழே மடித்து போடணும்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். சர்க்கிள் கட்டிங்குக்கு 4ஆக மடிக்கணும், ஹாஃப் சர்க்கிளுக்கு 2ஆக மடிக்கணும். ஒரு சேலை இருக்குல்ல, நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். பக்கம் ஹாஃப் சர்க்கிளுக்கு மடிப்பு பக்கம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி ஓப்பன் பக்கம் தான் இருக்கணும். ஓப்பன் பக்கம் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கொண்டு வரணும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. அதாவது என்ன சொல்கிறது, இப்படி சேலையை நம்ம விரித்து போட்டுட்டோம். விரித்து போட்டுட்டு மடிப்பு பக்கம் அங்கிட்டு இருக்குது, நம்ம அங்கிட்டு வேணாம். இது ஹாஃப் சர்க்கிள்னால ஓப்பன் பக்கம் தான் வேணும். ஓப்பன் பக்கம் இருக்கா, ஓப்பன் பக்கத்தை அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கிட்டு கொண்டு வந்துருப்போம். கொண்டு வந்துட்டு நீங்கள் எனக்குள்ள ஏதாச்சும் ஒரு வெயிட்டான ஒரு பொருளை நம்ம இங்கே வச்சிட போகிறோம். இப்போ நம்ம அந்த இடத்துல டேப்பை வச்சாச்சு இருக்கும்ல, அதை நம்ம என்ன தெரியுமா செய்ய போகிறோம், அப்படியே தான் வைக்க போகிறோம். ஃபுல் சர்க்கிள் தான் இப்படி மடித்து வைக்கணும், வைக்கக்கூடாது. ஹாஃப் சர்க்கிள் நம்ம அப்படியே கொண்டு போய் இதை அப்படியே வைக்கணும். வைக்கும்போது சொல்கிறது தான், இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு, அங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம துணி வந்து இப்படி இருக்கணும். கரெக்டான அளவில் வந்து வைக்கக்கூடாது. இதுக்குள்ளே லூஸ் விட்டுரும். தேவைன்னா கூட நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இப்படி 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்படி விட்டுக்க போகிறோம். விட்டுட்டு நம்ம எப்படி மார்க் பண்ண போட்டுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணுறோம், அதாவது ஓப்பன் சைடை மார்க் பண்ணுறோம். இப்போ மடிப்பு பக்கத்தில் இப்படி மார்க் பண்ணுறோம்ல, இப்படி மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டு இதே அளவை நம்ம வரையக்கூடாது, அதை விட நம்ம 1 இன்ச்சு மேலே ஏற்றணும். தெரியுதா, இந்த 1 இன்ச்சு மேலே ஏறி இந்த அளவு இப்போ தேவையில்லை, இந்த அளவு மட்டும் தான் நமக்கு தேவை. இதில் இருந்து நம்ம அழகாக நம்ம அங்கிட்டு மடிப்பு பக்கத்தில் நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த அளவோடு நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவு ஜாயின் பண்ணிட்டோமா. இப்போ ஹைட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான அளவு. ஹைட்டு கவுனோட ஹைட்டு வந்து 35 இன்ச்சு வேணுங்க.
என்ன மாதிரி ஹைட்டாக இருந்தீங்கன்னா 40 இன்ச்சு வேணும். இப்போ எனக்கு 35 இன்ச்சு வேணும். இதில் எவ்வளோ இன்ச்சு இருக்குன்னு நான் பார்க்குறேன். நம்ம ஹைட்டு பக்கத்தில் இங்கேருந்து தான் பார்க்கணும். இந்த இது நமக்கு தேவையே கிடையாது. இந்த ஹைட்டு நமக்கு தேவை. இது வந்து இடுப்பு பகுதி நம்ம அளந்துருக்கோம். இடுப்பில் இருந்து கவுனோட அளவு தான் பார்க்கணும். குழப்பிக்கிட வேண்டாம். இது நமக்கு இப்போ தேவையே கிடையாது. ஹாஃப் சர்க்கிளுக்கு இங்கேருந்து எத்தனை இன்ச்சு வேணும்? எனக்கு இங்கே வந்து 22 இன்ச்சு இருக்குங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. 22 இன்ச்சு இருக்குது. இங்கேருந்து தான் அளக்கணும். நீங்கள் அங்கே அந்த ஹைட்டுக்கு போயிடக்கூடாது. இடுப்பு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இடுப்பு பகுதியிலேருந்து கவுனுக்கு குறைஞ்சது எல்லாத்துக்குமே ஒரே ஹைட்டு 35 இன்ச்சு. ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது? 22 இன்ச்சு இருக்குது. 22. கீழே நம்ம பார்டரை ஜாயின் பண்ணுவோம். பார்டரோட ஹைட்டு நம்ம பார்டரை கட் பண்ணோம்ல, பார்டரோட ஹைட்டு வந்து 5 இன்ச்சு இருக்குது. சரியா? சரியான அளவு 5 இன்ச்சு. அங்கே எவ்வளோ பார்த்தோம்? 22. 5 கூட்டினா 27 தான் வருது. 10 இன்ச்சுக்கு வரும். நம்ம 2 பக்கமே பார்டரை கட் பண்ணோம். நம்ம இந்த ஒரு பக்கம் பார்டரே வந்து ஃபுல் சர்க்கிளுக்கு சரியாக போச்சுன்னா, நம்ம இன்னொரு பக்கத்துக்கு பார்டரை கட் பண்ணோம்ல, இதையும் சேர்த்து நம்ம வர்ற ஹைட்டை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒட்டு போடாமல் இப்படி தைக்கலாம். நம்ம இந்த பார்டர் சுற்றளவுக்கு ஒரு பக்கம் பார்டர் சுற்றளவுக்கு 10 தான் நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ இருங்க. இப்போ நம்ம டேப்பை இந்த இடத்துல வச்சாச்சு, வெயிட்டில் வச்சாச்சு. இப்போ நம்ம மொத்தமாக எவ்வளோ அளக்க போகிறோம்? 33 வருது. இதில் நம்ம அப்போ அளந்தோம் 22 வருது. 22 எங்கேருந்து அளந்தோம்? இங்கேருந்து அளந்தோம். இப்போ இதை நீ குழப்பிக்க வேண்டான்னு. சரியா? இப்போ இங்கேருந்து வர்ற அளவாக இப்போ நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். 33. அதே அளவு 33. அப்படி 33 நம்ம அழகாக சர்க்கிள் கட்டிங்கோட கொண்டு வரணும். சரியா? இப்போ நம்ம மார்க் இப்போ நம்ம இது அழகாக நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். வெட்டும் போத்தில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச்சு அழகாக மேலே ஏற்றி தாங்க நம்ம கட் பண்ணணும். இன்ச்சு மேலே ஏற்றி தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண. அப்போ தான் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கும். அதனால் இப்போ 4 கிடக்கு. 1 2 3 4 மடிப்பாக கிடக்கா? இப்போ நம்ம இந்த பார்டரையும் பார்த்தீங்கன்னா 4 மடிப்பாக இருக்குது. இந்த 4 மடிப்பை இதை அப்படியே இப்படி கொண்டு வருவோம். ஒரு சர்க்கிளுக்கு, அதாவது கீழே வந்து ஹைட்டுக்கு இது பற்றிக்கிடுச்சு. இப்போ இது மாதிரி இன்னொரு பார்டர் இருந்துச்சுல, இப்போ அதையும் நம்ம கீழே போடுவோம். கீழே போட்டோம்னா இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம அளக்கணும் ஹைட்டு. இங்கேருந்து நம்ம அளந்தோம்னா எவ்வளோ ஹைட்டு வருது? கரெக்டாக 32 இன்ச்சு வருது. தையலுக்குலாம் அரை இன்ச்சு போகும். இது ஹைட்டு வந்து போதுமான அளவு. நம்ம ஒட்டு கொடுக்காமலே பார்டரே நம்ம அழகாக ஒட்டு கொடுத்துக்கலாம். பார்டர் கீழே வரும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம இங்கேருந்து தான் நான் அளந்திருக்கேன். இதையும் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து நமக்கு 35 இன்ச்சு வரணும். ஆனால் இங்கே என்ன வருது? 32 இன்ச்சு வருது. போதுமான அளவு ஹைட்டு போதும். கீழே மடிச்சு ஒட்டு போடாமலே நம்ம பார்டரே அழகாக ஜாயின் பண்ணி ஹைட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த கீழே கட் பண்ணுறோம்ல, அழகாக இப்படி கட் பண்ணிகிட்டே வந்துட்டு, அதாவது நம்ம இந்த ஊடகூடி வந்து மட்டும் நம்ம அரை இன்ச்சு அழகாக மேலே ஏற்றிக்கலாம். ஏற்றி தான் நம்ம கட் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இல்லாமல் இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணது இந்த இடம், நம்ம ஆனால் வெட்டினது இந்த இடம். இது இப்போ நமக்கு தேவையில்லை. இது மட்டும்தான் நமக்கு தேவை. அதாவது பார்டரை ஒட்டு போட்டால் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இந்த இடத்தையும் நம்ம இதை வெட்டி எடுத்துக்கிட்டோம். சின்ன பிள்ளை பாவடை மாதிரியே இருக்குது இந்த இடம். ஆனால் பார்டரை ஜாயின் பண்ணிட்டேன்னு வைங்க, சூப்பராக இருக்கும் இந்த மாடல் ட்ரெஸ்ஸு. இப்போ அந்த கீழ்பாட்டுக்கு வெட்டினது போக துணி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ துணி இருக்குது. இந்த துணியில் தான் நம்ம கை, இது ரெட்டையாக இருக்கா? ரெட்டையாக இருக்குது. இந்த பக்கத்தில் நம்ம இப்படி விரிச்சுக்கோங்க. விரிச்சுக்கிட்டு நம்ம இதை அழகாக இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது நம்ம அதை அழகாக எடுத்துட்டோம்னா இன்னொரு பாட்டுக்கு இந்த ரெண்டுக்கும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்ல பக்கம், இது கெட்ட பக்கம். கெட்ட பக்கம் மேலே தான் நம்ம இப்போ
துணியை போட்டு சுற்றி பின் குத்திக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் காப்பி கலரில் நூல் எடுத்திருக்கேன். இப்படி பார்த்து சுற்றி தையல் போட்டுக்க போகிறோம். நீங்கள் தையல் போடும்போது பெரிய தையலாக வச்சுக்கணும். நீங்கள் தையல் போட ஆரம்பிக்கும் போது இந்த ஆம்கோல்ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த ஆம்கோல்ல இருந்து ஆரம்பிச்சு ஷோல்டர் வந்து அப்புறம் கழுத்து வரணும். பின்னெல்லாம் எடுத்துடாதீங்க. இப்போ வந்து நம்ம இங்க வந்து முடிச்சிட்டோம்ல, இப்ப பின்னெல்லாம் கழட்டிடுங்க. இப்ப பின்னெல்லாம் கழட்டியாச்சு. கழட்டிட்டு நான் என்ன தெரியுமா செய்ய போறேன், இந்த இடத்துல இதை இழுத்து இழுத்து தைக்கணும். கீழ் போர்ஷனை அழகா இப்படி இழுத்து இழுத்து தச்சு கொடுங்க. ஒரு லூஸ் விழுக. நீ வீடியோல பாக்குற மாதிரி தைக்கணும். அப்படி சைடு வந்துட்டீங்கன்னா சைடையும் இப்படி இழுக்கணும் லைட்டா. இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ நீங்க பாருங்க, இந்த இடம் இந்த தூக்கிட்டு இருக்குல்ல, இப்படிதான் இருக்கணும், லூஸ் ஆகாது. அதனாலதான் நான் சொல்றேன் பின் குத்தி இழுத்து இழுத்து தைக்கணும். இப்போ சுத்தி வந்து கட் பண்ணிக்க போறோம். இது வந்து மேல்பாட்டோட முன்பகுதியில இந்த அளவுகள் இருக்குல்ல, கழுத்துல இருந்து இந்த அளவுகள், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களுக்கு எவ்வளவு அளவு வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு நீங்க அளவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா? உங்களுக்கு இது கட்டையா வேணும்னாலும் நீங்க கட்டையா எடுத்துக்கலாம். ஃபுல்லா வேணும்னாலும் நீங்க இதை அளவு வந்து ஃபுல்லா எடுத்துக்கலாம். அது உங்க விருப்பம். கட் பண்ணிட்டு இங்கிட்டு ஒரு மடிப்பு, இங்கிட்டு ஒரு மடிப்பு மடிச்சு இங்கிட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்குவோம். அதே மாதிரியே இந்த பக்கம் ஒரு மடிப்பு மடிச்சுக்குவோம். இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது அளவுகள் வந்து இப்படி ஒல்லியாவும் நீங்க வச்சுக்கலாம், உங்க விருப்பம்தான். ஆனா இதாங்க நார்மலான அளவு. உங்களுக்கு எவ்வளவு வருதோ உங்க பார்டர்ல எப்படி ஏத்த மணி வருதோ அது வச்சுக்கோங்க. இப்ப நம்ம முன்பகுதியை நம்ம எடுத்துக்க போறோம். முன்பகுதி எடுத்துக்கிறோம்ல, எடுத்துட்டு இப்ப நம்ம இதை எப்படி நம்ம வச்சுக்க போறோம். இதையும் நம்ம என்ன செய்ய போறோமா, லேசா அடிச்சு விட்டுக்கோங்க. இல்லைன்னா இப்படி முக்கோணமாக கூட மடிச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு இறக்க வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு இப்படி வச்சுட்டு நம்ம பின் குத்திக்க போறோம். பின் குத்திட்டு சுத்தியும் இப்படி 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 தையல் போட்டு இப்படி தச்சுட்டு இந்த பின்னெல்லாம் எடுத்து விடுவோம். இங்க வந்து இங்க பட்டன் வைப்போம், கடைசியா வைப்போம். சரியா? இப்ப முடிஞ்சிச்சு. இப்ப சர்க்கிள் கட்டிங்க இதை நம்ம எப்படி ஜாயின் பண்றோம்னு பார்க்கலாம். சர்க்கிள் கட்டிங்கை நான் இப்பதாங்க விரிக்கிறேன். அப்பதான் கட் பண்ணதான் இப்பதான் விரிக்கிறேன். விரிக்கவும் இப்படி 2 பீஸ் இருக்கும். ஒரு பீஸு முன்பகுதிக்கு, இன்னொரு பீஸுக்கு பின் பகுதிக்கு. நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துக்கோங்க. ஜிகு ஜிகுன்னு இருக்கிறது நல்ல பக்கம். இப்ப குட்டியோனா இருக்கா, இப்ப நம்ம அந்த 2 பார்டர் ஆனந்தோம்ல, 2 பார்டரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு நம்ம முன் பாட்டோட நம்ம ஜாயின் பண்ணிக்க போறோம். இந்த பார்டர் நம்ம ஆல்ரெடி நம்ம வெட்டி வச்சுக்கிட்டோம். நம்ம அதை ஜாயின் பண்ணிட்டு நான் காட்டுறேன். சர்க்கிள் கட்டிங்கோட கீழ்ப்பகுதி எடுத்துக்கணும், மேல் பகுதியை எடுத்துடக்கூடாது. நீங்க கீழ்ப்பகுதியில் இப்போ இந்த பார்டரோட நல்ல பக்கமும் இருக்கு, இது நல்ல பக்கம் இருக்கு, இது நல்ல பக்கம் இருக்கு. இந்த பார்டரை அப்படியே மேலே வச்சு ஒரு தையல் போட்டுருப்போம். வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் தச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இதே மாதிரி சேலை அமையும் நான் சொல்ல மாட்டேன்ல. உங்களுக்கு இதை விட
நல்ல பார்டரா உள்ள சேலைமையும் மணி வேணா 2 பார்டரும் சமமா இருக்கணும். மேலே உள்ள பார்டரும் கீழே உள்ள பார்டரும் சமமா இருந்தா நீங்க இந்த மெத்தட்ல தைக்கலாம். நிறையா மெத்தட்ல தைக்கலாங்க. உங்களுக்கு பேசிக் கத்துக்கோங்க. எல்லாமே உங்க அனுபவத்துல தான் அது வரும். சத்தியமா சொல்றேன். இதை இப்படி போடலாமா, அது அப்படி போடலாமா, நீங்க உங்க மூளையை கசக்கிறீங்க நீங்களாவே. அழகா கடைசி வரைக்கும் நம்ம தச்சுக்குவோம். இப்ப ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணி இந்த கீழே இந்த பார்டரை நம்ம அந்த அதுக்கு மேலே உள்ள துணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஹைட்டு பத்தாது. இன்னொரு பார்டரை ஜாயின் பண்ணா தான் ஹைட்டு பத்தும். பார்டரு நிறையா தான் இருக்கு. அதாவது நிறைய துணி இருக்கு. அதனால மறுபடியும் என்ன தெரியுமா செய்ய போறோம்? நல்ல பக்கம் இருக்கா, நல்ல பக்கம் இருக்கா, மறுபடியும் இது நல்ல பக்கமே வச்சு நம்ம இப்படி தைக்க போறோம். இப்ப நீங்க ஜாயின் பண்றீங்கல்ல, கரைப்பகுதி கீழே இருக்கிற மாதிரி நீங்க தைக்கணும். ஏன்னா இங்க மடிச்சடிக்க வேண்டியதில்லை, அப்படியே விட்டுறலாம். சரியா? இந்த இப்படி கிழிஞ்ச பகுதி தான் நம்ம இப்படி வச்சு தைக்க போறோம். கரைப்பகுதி கீழே இருக்கணும். அழகா இந்த பார்டரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். அதே மாதிரியே அந்த பாட்டுக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். இப்ப நீங்க ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? இது மேலேயே அமுக்கு தையல் போட்டா ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா அமுக்கு தையல் போட்டுக்குவோம். இப்போ கைக்கு வெட்டினோம்ல, அந்த மிச்ச துணி லைனிங் துணி கொஞ்சம் இருக்கு. இதை நம்ம நேராக வெட்டாமல் கிராஸாக அழகாக 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணி வெட்டி கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இதை கட் பண்ணிக்க போகிறோம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் தையல் போட்டு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நீளமாக இப்படி ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கெட்ட பக்கம் இருக்குல்ல, கெட்ட பக்கம் அப்படி உள்ளே போகிற மாதிரி சென்ட்ரா ஒரு தையலை போட்டுட்டு காட்டுறேன். இந்த பார்த்தீங்கன்னா இது மாதிரி தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இருக்குல்ல, இப்போ இது நல்ல பக்கத்தில் இப்படி வச்சு தையல் போட்டுட்டு அழகா இப்படி திருப்பி அமுக்கு தையல் போட்டு திருப்பி விட்டு நம்ம கழுத்து பீஸை நம்ம ரெடி பண்ணுவோம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தானே. அதனால் நான் வீடியோவில் காட்டலை, நீங்களாம் தச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுக்குமே கழுத்தை கிராஸ் பீஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணோம்னா அதையும் நம்ம பார்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இதையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டையும் அட்டாச் பண்ணுவோம். இப்போ இதை விரித்து வச்சாச்சு. அதே மாதிரி முன்பாட்டையும் விரித்து வச்சாச்சு. இது நீங்கள் வைக்கும் முன்னாடி நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜாயின் பண்ணுறோம்ல, இது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இது குட்டியாக இருந்தால் இது இழுத்து பிடிச்சி கூட தச்சுக்கலாம். தேவைன்னா லேசாக கட் பண்ணிக்கலாம். பெருசாக இருந்தால் தான் தப்பாயிரும். அழகாக நம்ம இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது. இழுத்து பிடிச்சி தைக்கலாம் அழகாக நீட்டாக. ரொம்ப இழுத்து பிடிச்சி தான் சுருக்கமாக வரும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப இது குட்டியாக இருந்துச்சுன்னா லேசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல இதை அப்படி இது நல்ல பக்கம் இருக்குது, இது நல்ல பக்கம் இருக்குது. நம்ம அப்படியே திருப்பி போட்டுட்டு ஒரு தையல் போட்டுட்டு வந்துடுங்க. நான் போட்டுட்டு வந்துட்டு காட்டுறேன். இது நம்மளே தையல் போடுற ஈஸி தானே. இது தையல் போட்டுக்கலாம், நம்மளாவே போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ லைனிங்கை எப்படி ஜாயின் பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். இப்படி இதே மாதிரி போட்டேன்னா, நான் கடையிலேருந்து நான் வாங்கிட்டு வரும்போதே மிச்சம் மீதி இருக்குது லைனிங். அதாவது முன்பகுதிக்கு கைக்கு போக மிச்சம் மீதி இருக்கா, இந்த லைனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்துக்கோங்க இப்படி ரெட்டையாக இருக்கு. நான் எதுவுமே பண்ணல, அந்த மிச்சம் மீதி லைனிங் அப்படியே தான் இருக்குது. நான் எந்த பக்கமும் மாற்றி மடைக்கலை. இப்போ என்ன தெரியுமா செய்ய போகிறோம்? இந்த நீளமாக இருக்குல்ல, இதையே ரெட்டையாக மடிச்சுக்க போகிறோம். நான் உங்க மடிச்சுட்டு கூட காட்டுறேன் இருங்க. பார்த்தீங்கன்னா இந்த 1 2 ரெட்டையாக மடிச்சாச்சு. இது மடிப்பு பக்கமாக இருக்குது. இது பார்த்துக்கோங்க, இது 4ஆக இருக்கா. இது வந்து கரைப்பகுதி. ரெட்டையாக மடித்து போட்டோம். மடிச்சதை இந்த இடத்துல இந்த மடிப்பு பகுதி எடுத்துக்கோங்க. இந்த நம்ம விரித்து போட்டிருக்கோம்ல இந்த கவுனுக்கு ஹைட்டுக்கு பத்துமா அப்படின்னு நம்ம இந்த தையல் போட்டிருக்கோம்ல, இதை இங்கேருந்து வச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? சரியா இருக்கு. இந்த ஹைட்டு வந்து சரியா இருக்கு. இதே போதுமான அளவு இந்த லைனிங்.
இதான் லைனிங்கையும் அந்த ட்ரெஸ்ஸோட வந்து கம்பேர் பண்ணிக்கணும். ஹைட்டு பத்துமா போதுமா என்னன்னு. சரியா? இப்போ வந்து எனக்கு இந்த லைனிங் வந்து கரெக்டாக பத்திக்கிடுது. இப்போ நான் இந்த மேல் மடிப்பு பகுதி, அப்புறம் இந்த சைடு மடிப்பு பகுதி இப்போ என்ன பார்த்து இருக்கு. இப்போ நம்ம இந்த இருக்குல்ல, இந்த நம்ம வெட்டின மேல் பார்ட் இருக்குல்ல, அதை நம்ம ரெட்டையாக மடிச்சு வச்சுக்குவோம். நம்ம இதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வெட்டிடுவேன். நான் வீடியோவில் பை காட்டுறதுனால நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இருங்க, நான் ரெட்டையாக மடித்து நான் இது மேலே போடுவேன். போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எப்படி கிடக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். லைனிங் பார்த்தீங்கன்னா லைனிங்கு இந்த இதுக்குள்ளே அடங்கிருச்சு, கரெக்டாக பத்துது. இங்கே நம்ம இந்த மேல் பாட்டை இது முனையில் வச்சுருக்கோம். இப்போ இதை இந்த அழகாக நம்ம செய்ய போகிறோம். இதை இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இதை விட கொஞ்சம் இது கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்குவோம். கொஞ்சம் குறையாவே மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, இது என்ன தெரியுமா செய்கிறோம், மடிப்பாக கூட லைனிங் நம்ம தைக்க வேண்டியதில்லை. இப்படி இன்னும் கொஞ்சம் கூட இறக்கிக்குவோம். இது எடுத்துருவோம். இந்த வாக்கில் கட் பண்ணிக்கிட்டு இதையும் நம்ம கட் பண்ணிக்குவோம். இது மடிப்பாக இருக்குல்ல, இதையும் கட் பண்ணிக்கிட்டேன்னா இங்க இது முன் பக்கத்துக்கு, இது பின் பக்கத்துக்கு 2 லைனிங்காக வந்துருச்சா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் லைனிங் கடையில் வாங்கின மணியே தான் கிடக்கு, நான் எதையுமே செய்யலை. கைக்கு முன்பாட்டுக்கெல்லாம் வெட்டினது போக மிச்சம் மீறிய அதை சரியான கவுன அளவு வச்சுக்கோங்க. ஹைட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த அங்கே அழகாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதை ஒரு பீஸ் அப்படியே எடுத்துருங்க. இந்த ஒரு பீஸை எடுத்துருவோம். 2 பீஸாக இருக்கா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வரைஞ்ச அளவு இருக்குல்ல, இதையும் நம்ம இதை வந்து இப்படி இந்த இருக்குல்ல அழகா மேலே ஒரு தையலை போட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம். நான் சொல்றது புரியல? இது வந்து கெட்ட பக்கமா இருக்கு. அப்படின்னா நான் தச்சது வெளியே தெரியாம இருக்குங்க, உள்ளேயே இருக்கும். இது இந்த இருக்குல்ல, இது இந்த லைனிங்கையும், அதாவது மேல் பகுதியோட லைனிங்கையும் இதோட லைனிங்கும் வந்து இப்படி நேருக்கு நேராக இருக்கணும். இப்படி திறந்து பார்த்தா ஊட இருக்கணும். அந்த நம்மளோட மேல் பாட்டோட போர்ஷன் ஊட இருக்கணும். இது நம்ம அழகா தையல் தச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டவா? தையல் தச்சுக்கோங்க. அதே மாதிரி தாங்க அதையும் நம்ம தையல் தச்சுக்கணும். தச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கையை ஜாயின் பண்ணணும். நான் தச்சுட்டேன் இங்க இருங்க. இதை நம்ம இப்போ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஊடி இருக்கா, இதை நம்ம இப்படி தூக்கணும்னு வைங்க. தச்சதே தெரியாது. நல்லா நீட்டாக வந்துடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி அந்த பகுதியை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அழகா ரெடி ஆயிடுச்சுல. இப்போ முன்பாட்டையும் பின் பார்ட் அதையும் நம்ம இப்படி நல்ல பக்கம் உள்ள விட்டுட்டு நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்க போறோம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த சோல்டரையும் அதே மாதிரி இந்த சோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போறோம். இப்போ நம்ம சோல்டரை ஜாயின் பண்ணியாச்சு. கைக்கு கருப்பு கலர் கொடுத்தா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் வந்து இந்த இடத்துல மட்டும் துணி பத்தலை. இங்கிட்டு பத்திக்கிடுச்சு. இங்கே மட்டும் நம்ம இந்த ரெட்டையா இருக்குல்ல, இதுவும் ரெட்டையா இருக்கு. அழகா நம்ம இங்கே இந்த போர்ஷன்ல மட்டும் ஒட்டு போட்டு நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே தெரியும் கை எப்படி ஜாயின் பண்றதுன்னு. சரி, இருந்தாலும் நான் வீடியோவை காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது நல்ல பக்கம் இருக்கா? இதை நம்ம இப்படி திருப்பி போட்டுட்டு, அதாவது இங்கிட்டும் இல்லை, சென்டரில் மட்டும் நம்ம இங்கே ஒரு தையலை போட்டுட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தச்சாச்சு. இந்த அழகாக திருப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த இடத்துல நம்ம கையை வச்சுக்கலாம். அதாவது நல்ல பக்கம் இருக்கு, சிறிய நல்ல பக்கம் இருக்குக்கா. இந்த கரை இருக்குல்ல, இந்த கரை அரை இன்ச்சு விட்டுருக்கோம்னா மேலே அரை கீழே அரை இன்ச்சு விட்டுருக்கோம். நம்ம அழகாக நம்ம தையல் போட்டு திருப்பி விடலாம். 2 கையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கவுனோட அட்டாச் பண்ணிட்டு சைடு எப்படி ஜாயின் பண்ணுறது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டர் தையலையும்
இப்போ நம்ம ஆல்ரெடி கையை வந்து இப்படி சமோசா கட் லேசாக ஆர்காட் இப்படி போட்டு வச்சுருப்போம். இப்படி நல்ல பக்கம் வச்சுட்டு இப்படி திருப்பிடுங்க. திருப்பி வச்சுட்டு அந்த சோல்டரையும் இந்த அர்க்காட்டையும் நேருக்கு நேராக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா இழுக்காமல் செய்யாமல் அழகாக லேஸ் லேஸாக இப்படி நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம இப்படி இங்கேருந்து தையல் போட்டுட்டு ஃபுல்லாக நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடுச்சு. அதே மாதிரி 2 கையையும் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு எப்படி ஜாயின் பண்ணலாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கையையும் ஜாயின் பண்ணியாச்சு, இந்த பக்கம் கையையும் ஜாயின் பண்ணியாச்சு. எப்பயுமே சர்க்கிள் கட்டிங்க்கு சைடு ஜாயினிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் எப்படி ஈஸியாக சைடு ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். போன வீடியோவில் நல்லா காட்ட முடியல, ஆனால் இந்த வீடியோவில் நான் அழகாக கிளியராக சொல்லித்தரேன். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி கெட்ட பக்கம் திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு எடுத்த உடனே நம்ம கை சைடெல்லாம் ஜாயின் பண்ணிடக்கூடாது. எடுத்த உடனேயும் பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க, இது லைனிங் மேலே இருக்கா, இப்படி நம்ம இதை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த நம்ம நல்ல துணியை மட்டும், அதாவது லைனிங் இல்லாமல் சேலை துணி இருக்குல்ல, அதை மட்டும் இங்கேருந்து கடைசி வரைக்கும் ஒரு தையலை போட்டுக்கணும். நீங்கள் அப்படி பாருங்கமே, உங்களுக்கு சைடு ஜாயினிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுவும் இல்லாமல் கீழே எப்படி மடிச்சு தைக்கிறதுன்னு கேட்குறீங்க. இதை நான் கீழே வந்து மடிச்சு தைக்க மாட்டேன், அதனால நான் வேற வீடியோவில் நான் அழகாக தெளிவாக சொல்கிறேன். இப்போ இதை மட்டும் நம்ம அழகாக ஒரு தையலை போட்டுக்குவோம். 2 தையல் தாங்க போடணும், ஆனால் ஒரு தையல் மட்டும் போடக்கூடாது, பிரிஞ்சு வந்துடும். சேலை துணி வந்து பூனம் துணினால ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஜாயின் பண்ணிட்டோமா, இதே மாதிரி நீங்கள் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. நான் கடைசியாக கூட போட்டுக்கிறேன், இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன தெரியுமா செய்றீங்க, லைனிங் இருக்குல்ல, இந்த லைனிங்கையும் இப்படி மேலே எடுத்து விட்டுருங்க. மேலே எடுத்து விட்டுட்டிங்கன்னா இந்த சேல் தச்சோம்ல இந்த துணி, இது கிராஸாக இருக்கணும். எப்படி சொல்கிறது, நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்குவீங்க, நீங்களாம் அறிவாளி. அழகாக இந்த பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக இப்படி போகணும். கிராஸாக போயிட்டு இது மேலேயே அழகாக நம்ம இந்த லைனிங்கை நம்ம எப்படி கொண்டு வரணும். இப்படி திறந்து பார்த்தா கிராஸாக இருக்கா, இப்படி மூடிடணும். இப்போ நம்ம கையை மார்க் பண்ணணும். நம்ம இங்கேயும் மார்க் பண்ணணும். இடுப்புக்கிட்ட வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கையை வந்து நான் மார்க் பண்ணலை. இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்காக லேசாக ஒரு தையலை போடுறேன். நீங்கள் ஆனால் உங்கள் சுடிதாரோட அளவு இருக்குல்ல, அந்த அளவு வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கையை இப்படி மார்க் பண்ணிட்டோன்னு வைங்க. பண்ணிட்டோம்னா இந்த இருக்குல்ல, இதை லேசாக இப்படி தூக்கி விட்டுக்கோங்க. தூக்கி விட்டுட்டு இப்படி நீங்கள் சரி பார்க்கணும், சரியா இருக்கா. இது நம்ம ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணியிருந்தோம், ஆனால் எனக்கு இவங்க லூஸாக தான் கேட்டாங்க. ஒரு 1/2 இன்ச் லூஸ் கேட்டனால நம்ம தள்ளியவும் இந்த தையலுக்கு தள்ளியவும் நான் இப்போ திறந்து பார்த்துட்டு சரி பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச் லூஸ் கேட்டனால நான் தள்ளி தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டீங்கல்ல, இதையும் நம்ம இப்படி தூக்கி சரி பார்க்கணும், இங்கேயும் சமமாக இருக்கான்னு. தையல் போட்டுட்டே வந்தால் உடனே இந்த இடத்துல வளைச்சிடக்கூடாது. வளைக்காமல் நீங்கள் கொண்டு, நான் எப்போ வளைக்கிறேனோ அப்போ தான் வளைக்கணும். அப்படின்னா தான் ஃபினிஷிங் நீட்டாக வரும். சைடு ஜாயின் அழகாக கொஞ்சம் தூரம் இப்படி இறக்கி கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்துட்டு உடனேவும் நம்ம வளைச்சிடக்கூடாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அழகாக நிறைய அது வளைக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம அழகாக வளைச்சி கொண்டு வரணும். கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இங்கேயும் கரெக்டாக வச்சுட்டு உங்களுக்கு தெரியுதா, இந்த இடம் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம இங்கே எடுத்தோடனே வளைச்சிடக்கூடாது. அழகாக இப்படி கொண்டு வந்து நம்ம வளைக்கிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வளைக்கணும். இப்படி பிசு இருக்கும் கடைசியாக, இதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுறணும், அப்போனா தான் நீட்டாக இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த நேர் தையல் எப்படின்னு உங்களுக்கு மெத்தட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இதான் சைடு ஜாயினிங். இதை நீங்கள் எப்படி இருங்குமே அப்படில இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இடுப்பு பகுதி எப்படி நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, நீட்டாக வந்துருச்சு. நீங்கள் பாருங்கள், நீட்டாக வந்துச்சு இந்த தையலும் பாருங்கள் நீட்டாக வந்துச்சு.
இந்த சைடே பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கணும். அதனாலதான் சைடு ஜாயினிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்றது. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சைலண்டா இருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆனா இங்க 2 தையல் போட்டுக்கணுங்க, இல்லைன்னா பிரிஞ்சிரும். 2 தையல் போட்டுக்கோங்க. அது மாதிரி இங்க இங்க ஒரு தையல் தானே போட்டோம், இங்க ஒரு 3 தையல் போட்டுக்கோங்க. சைடு தையல் 3 தையல் போடுங்க. அதே மாதிரி அந்த பக்கம் தைக்கணும். தச்சு முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம இந்த 2 தையல் போட்டாச்சு. இங்க பாருங்க, இதை நீங்க இது உள்ள கூடி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம லைனிங்கையும் சேலையும் ஒன்னாவே ஜாயின் பண்ணலாம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த தையல் இங்க போட்டிருக்கேன், இந்த லைனிங்கையும். ஆனா இங்க பாருங்க, நான் இது தனியா உள்ள இப்படி நம்ம அங்கேயே நம்ம கிராஸா விட்டோம் பாத்தீங்களா? அந்த கிராஸ்ல இருந்து நம்ம கிராஸா இங்க சைடு இப்படி விட்டுறணும் துணியை. லைனிங்கை மட்டும் தான் ஜாயின் பண்ணணும். எடுத்து பாருங்க, ஒரு தையல், இது 2வது தையல் போட்டு இந்த 2வது தையலை நம்ம இந்த இதோட ஜாயின் பண்ணிக்கோம். 3வது தையல் போட்டிருக்கோம்ல, அப்படியே இங்க ஒரு ஆடு தையல் போட்டுட்டு இப்படி நம்ம எடுத்து விட்டுருவோம். 3வது தையல் இங்க போட வேண்டாம். சரியா? இப்படி 3 தையல் நீங்க போட்டுட்டு இங்க பிசுறு இருக்கும், அதையும் கட் பண்ணிக்கோங்க. நெட்டுக்கு அப்புறம் கைக்கும் பிசுறு இருக்கும், அப்படியே நீங்க கட் பண்ணிக்கோங்க. நீட்டா வந்துடும். இதுதான் சைடு ஜாயினிங். இப்போ இந்த கரைப்பகுதியை மடிச்சு அடிக்க வேண்டாம். இது கரைப்பகுதி தானே, அப்படியே விட்டுட்டோம். இந்த லைனிங்கோட கீழ்ப்பகுதியை மட்டும்தான் நம்ம மடிச்சு அடிக்கணும். நீங்க ஜாயின் பண்ண பார்த்தீங்களா? இது அழகா இப்படி சுற்றி ஒரு தையல், நம்ம எப்பயும் தையல் போடுவோம்ல, அது மாதிரி நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா சைடு அழகா நம்ம ஜாயின் பண்ணியாச்சுங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு. இப்போ இதில் பட்டன் வைப்போம். இந்த பட்டனில் இது கருப்பு கலரில் இருக்குல்ல, இது சேலை கலரை நம்ம கொடுத்து இந்த பட்டன் 1 2 3 உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் நெட்டுக்கா கூட வச்சுக்கலாம். நான் 1 2 3 பட்டன் வைக்க போகிறேன். சரி, கொஞ்சம் அழகாக இருக்கும்ல, சும்மா முழுக்கட்டின்னு இருக்கிறத விட கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன். வைக்கும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். அந்த இது மாதிரி பெரிய சைஸ் பட்டன் நான் 3 பட்டன் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து நான் இந்த சிகப்பு சிகப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இப்படி நான் அதை இதில் கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம இப்படி மடிச்சுக்கிட்டு இப்படி நூலை வச்சு நம்ம டைட்டா நல்ல ஃபோர்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இப்படி அழகா மாறும். ஆனால் நிறைய சுத்துங்க. சுத்திட்டு நம்ம இந்த பூ இது பண்ணுவோம்ல, பூ கட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நாட் 2 நாட் போட்டுட்டு நம்ம இந்த இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த இருக்குல்ல, இதை நம்ம அப்படியே கட் பண்ணி விட்ருவோம். பறந்து போனாலும் எடுத்துக்கலாம். 3 ரெடி பண்ணி வச்சாச்சா? இப்போ நம்ம அந்த சுடிதாரோட நம்ம தப்போம். நம்ம ரெடி பண்ணி வச்சதை நம்ம இப்படி இருக்குல்ல, அதே கலர் நூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஓட்டையிலே தைக்கலாம். அழகாக இப்படி டைட்டாக தைச்சிக்கோங்க. ஏன்னா இங்கே மொந்தையாக இருக்குல்ல, கொஞ்சம் இப்படி இறுக்கி தைச்சாதான் உங்களுக்கு நல்லா ஃபிட்டாக உக்காரும். ஆனால் இது மாதிரி நல்லா தையல் 2 3 தையல் போட்டுட்டு அதே மாதிரி தாங்க இங்கேயும் தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 3 பட்டன் வச்சுட்டேன். இந்த சென்டர் பட்டன் மட்டும் கொஞ்சம் கோணலாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. நான் ஈஸியாக சொல்லி கொடுத்தேனா இல்லை கஷ்டமாக சொல்லி கொடுத்தேனான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சொல்லி கொடுத்தா பாசிட்டிவான கமெண்ட் கொடுங்க. அப்போனா தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். சரியா? இப்போ ஓவராலாக முடிஞ்சு. இதே மாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள். நீங்கள் ஆஃப் சர்க்கிள் போடும்போது பார்டரே இல்லாத சிலையை எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. எந்த சிலை கிடைச்சாலும் அதை எப்படி மாற்றணும்னு யோசித்தாலே போதுமான அளவு. ஃபைனலாக இதோட அவுட்லுக் இப்படி தான் இருந்தது. யாருமே எங்கே வாங்கினீங்கன்னு தான் கேட்பாங்க.